சனாதனம் உங்க ஆத்தா வச்சிருக்கல குங்குமம் அதண்டா. சனாதனம் உங்க ஆத்தா கட்டிருக்கல தாலி அதண்டா. சனாதனம் உங்க ஆத்தா கையில போட்டுக்கல வளையல அதண்டா. சனாதனம் உங்க ஆத்தா மெட்டி போட்டுக்கல அதண்டா. அவனை பெத்த அம்மா கிட்ட போய் கேட்கணும். நாய குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்ச மாதிரி வச்ச உடனே அது வாழை கிளப்பிக்கிட்டு மீண்டும் அது புத்தி எங்கவோ அங்க போயிடுச்சு. கோவில்ல போய் நாதஸ்வரம் வாச்சு கொட்டு மேல அடிச்சு கடவுளுக்காக வேலை பார்த்த அந்த குடும்பம் அன்னைக்கு கோவில்ல உண்டை கட்டி சோறு வாங்கி துண்ணு உத்தம புருஷன் புள்ளைய பெத்து போட்டான். நாட்டுக்கு கேடு கருணாநிதி. அடுத்தது என்ன, நம்ம கருணாநிதியுடைய அப்பாவை தான் திட்டணும். சின்ன வயசுல திருட்டு ட்ரெயின் ஏறி வந்த போது அந்த ட்ரெயின்ல டிடிஆர் ஒழுங்கா இருந்திருந்தா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பானா ஸ்டாலின் எப்படின்னு பாருங்க. இது ரெண்டுத்துக்கு பிறந்த தருதலை தான் இது. இந்த குட்டிச்சாத்தானை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது யாரை தொட்டா நீ பெரியாளோ இந்த சனாதன தர்மத்தை அழிக்கணும் சொன்ன இந்த கர்ம வினை எப்படி இருக்குன்னு சொன்னா இவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சி கைகெல்லாம் முருகி கண்ணுகள்லாம் போய் ஆட்சி போய் பிச்சை எடுத்து இருக்கிற பணத்தெல்லாம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்து கணக்கு காட்டுன்னு சொல்லி மொத்த பணத்தையும் பிடுங்கி ஜெயில அமிச்சு போராடி 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 இவன் செத்து நாசமா போய் குடும்பம் பிச்சைக்கார குடும்பம். யாராவ கோயில் வாசல்ல திருப்பி உட்காந்து பிச்சை எடுப்பான். சனாதானம் வாழுங்க, சனாதானம் வாழுங்க. என்னடா இது, கருணாநிதி வந்துட்டார் திருப்பி.